الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا وقال نبينا صلى الله عليه وسلم يوصيكم بنفس أولا بتقوى الله فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم صدق الله العليم وصدق رسوله الكريم أما بعد அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்பார்ந்த அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய அருளும் அவனுடைய அன்பும் இந்த உலகத்திலே யாரெல்லாம் மூமீன்களாக முஸ்லிம்களாக முவஹீதுகள் என்கின்ற ஏகத்துவவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த அனைத்து மூமீன்களும் தன்னுடைய தாய் தந்தையர் மனைவி மக்கள் இந்த உலகத்திலே சேர்த்து வைத்திருக்கின்ற பொருளாதாரம் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நம்முடைய கல்வை விட உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டிய நம்முடைய தலைவர் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தில் லில் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர் காட்டி தந்த அக்கீதா கொள்கையின் மீது அடிபிசகாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர்களும் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து சென்ற அந்த உத்தம சத்திய சகாபாக்களின் மீதும் யாரெல்லாம் இந்த கண்ணியமான ஜும்மாவினுடைய நாளில் அவனுடைய இறை இல்லத்தில் நன்மைகளை எதிர்பார்த்து கூலியை எதிர்பார்த்து அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனினுடைய அன்பும் அருளும் கருணை பார்வையும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் ஒரு அருள் உலகத்திலே எந்த கொள்கையை சார்ந்த மக்களுக்கும் எத்தனையோ மதங்கள் உண்டு, இசங்கள் உண்டு, கொள்கைகள் உண்டு, அவற்றையெல்லாம் இந்த உலகத்தில் உருவாக்கி தந்த மதகுருமார்கள் அவர்களுக்கு இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் கிடைக்காத மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் முஸ்லீம் என்கிற அந்தஸ்தை இந்த உலகத்தில் தாங்கி வாழக்கூடிய நமக்கெல்லாம் அல்லாஹ் ஹிதாயத் என்கின்ற மாபெரும் ஒரு அருள்கொடையை அல்லாஹ் கொடுத்து இந்த உலகத்தில் நம்மை மேன்மைக்குரிய சமுதாயமாக அல்லாஹ் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு நாம் பிறந்தது முதல்
வாழ்ந்து மரணிக்கின்ற கடைசி நொடி வரை இந்த உலகத்திலே அந்த இறைவனுக்காக எவ்வளவு நாம் நன்றி செலுத்தினாலும் அது ஈடே ஆகாது. அவ்வளவு மிகப்பெரிய அருளுக்குரிய சமுதாயமாக அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆக்கி வைத்திருக்கிறார். உண்மையா இல்லைங்களா? அவ்வளவு ஒரு மேன்மைக்குரிய மனிதர்களாக அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மை அடையாளம் காட்டுகிறார். எதற்காக? நீங்கள் தான் இந்த உலகத்தில் ஏனைய சமுதாயத்திற்கு நீங்கள் முன்மாதிரி. நீங்கள் தான் எல்லா சமுதாயத்திற்கும் மத்தியிலே ஒரு தனித்துவமிக்க சமுதாயமாக உம்மத்தாக நாம் உங்களை ஆக்கி இருக்கிறோம். அல்லாஹ் இல்லைன்னா குன்தும் கைர உம்மத் என்கிற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்த மாட்டான். ஏன் அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்றான்? நீங்கள் தலை சிறந்த பணிகளை இந்த உலகத்தில் தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இல்லைங்களா? இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு தந்து நம்மிடத்தில் அல்லாஹ் அப்படி என்ன பெருசா நம்மகிட்ட எதிர்பார்க்கிறான்? நம்மிடத்துல இருந்து அல்லாஹ் அவனுக்கு தேவைகள் என்று எதையும் அல்லாவுக்கு கிடையாது. இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு செல்வங்கள் சேர்த்து வைத்திருந்தாலும் அதை நீங்கள் நன்மையான வழியில் செலவு செய்தால் அது அவருடைய கபருக்கும் மறுமைக்கும் தான். வேற என்ன அல்லாஹ் எதிர்பார்க்கிறான்? அல்லாஹ் நம்மிடத்தில் அவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மகத்துவமான விஷயம் என்ன தெரியுமா? உங்களில் யார் இந்த உலகத்தில் அமல்களால் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள் என்கின்ற ஒரு பட்டியலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் எடுக்கிறார். இந்த உலகத்தில் நல்லவர்களும் கெட்டவர்களும் கலந்து வாழ முடியும். யோக்கியர்களும் அயோக்கியர்களும் இந்த உலகத்தில் கலந்து வாழ முடியும். இல்லைங்களா? நல்லவர்களுக்கு மத்தியிலே ஒரு மனிதன் தன்னை நல்லவர்களாகவே இந்த உலகத்தில் வேஷம் போடுகிற காலம் இந்த காலம். ஆனால் அல்லாஹ் சொல்றான்ல குர்ஆன்ல, மறுமையினுடைய நாளின் நிகழ்வை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன் இந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். ஏன் தெரியுமா? அங்க அந்த சன்னிதானத்தில் கூட யார் நல்லவன் எவன் கெட்டவன் என்கின்ற பகுத்தாய்வை அல்லாஹ் அந்த நேரத்தில் அல்லாஹ் நடத்துறான். அதோடைய அர்த்தம் எல்லாம் நல்லவர்கள் கெட்டவர்கள் நீங்கள் பிரிந்து நில்லுங்கள். ஏன் அல்லாஹ் சொல்றான்? அங்கே கெட்டவர்களையும் நல்லவர்களையும் ஏன் அல்லாஹ் பிரித்து சொல்கிறான் என்றால், கெட்ட அமல்களை இந்த உலகத்தில் செய்தவர்களையும் நல்ல சாலிகான அமல்களை தன்னுடைய வாழ்வில் செய்து மரணிக்கிற காலம் வரை எப்படியாவது இந்த உலகத்தில் நாம் ஒரு முஸ்லிமாக இந்த உலகத்தில் மரணித்து விட மாட்டோமா? நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் நேசிக்கப்படுகிற அமல்களாக அங்கீகரிக்கப்பட்டு விடாதா? இந்த ஒரு ஆதங்கம் எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் அந்த கவலை எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்பினுடைய மைய கருத்து. நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய அருமறையா திருமறை குர்ஆனிலே நிறைய இடங்களில் அல்லாஹ் சாலிகான மக்களை பற்றி அல்லாஹ் சொல்றான் இல்லைங்களா? அதுல அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்லி காட்டுறான். நம்மள கேட்டு கேட்டு பழகிய ஒரு வசனம், அல்லது மறந்து போயிருக்கலாம். எல்லாம் மறதிதான் நிறைய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வியாதி. அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் முல்க் என்கிற அத்தியாயம், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த வசனங்கள் நம்முடைய உள்ளத்தில் என்ன தாக்கத்தை உருவாக்கியது? நான் கேட்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஒரு பாடம் தான். ஒரு பாடமாக நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தில் உங்களுக்கு வாழ்வையும் வாழ்ந்து இந்த உலகத்தில் ஒரு நாள் உங்களுடைய இறுதி பயணத்திற்கு அந்த வாழ்க்கைக்கு நீங்க செல்றீங்கள மரணம். இந்த இரண்டையும் இந்த உலகத்தில் உங்களுக்கு வழங்கியிருப்பது எதற்காக தெரியுமா? வாழ்வியல் தத்துவத்தை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறாங்க இந்த சமுதாயத்திற்கு. யார் இந்த உலகத்தில் அமல்களால் இந்த உலகத்தில் சிறந்தவர்கள் என்பதை நான் பார்க்க வேண்டும் என்பதற்காக. வேற எந்த அர்த்தமும் இதோட அர்த்தம் கிடையாது. அப்ப அல்லாஹ் இங்க என்ன நம்மகிட்ட எதிர்பார்க்கிறானா, நீ இந்த உலகத்துல தொழுகிறீங்க, நோன்பு வைக்கிறீங்க, வசதி வாய்ப்புகள் இருந்தா ஹஜ் உம்ரா செய்யறீங்க, சக்காத் கொடுக்கிறீங்க, தான தர்மங்கள் செய்யறீங்க. இந்த அமல்கள் எல்லாம் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை இந்த உலகத்துல கொடுக்கும். அது யதார்த்தமான ஒண்ணுதானே. நாம எல்லாமே செஞ்சுட்டோம். நான் ஒரு சரியான முஸ்லிமா இந்த உலகத்துல இருக்கிறேங்கிற உஜூபத் நம்முடைய உள்ளத்தில் இந்த ஒரு ஆத்மார்த்தமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குதுல. மார்க்கம் சொல்லுது, இந்த மகிழ்ச்சியை விட உங்களுக்கு ஏற்பட வேண்டியது என்ன தெரியுமா? கவலை. என்ன கவலை ஏற்படணும்? இன்னைக்கு காலையில நான் 2 ரக்காயத்
ஃபஜ்ர் தொழுகை தொழுதேன். இந்த பள்ளியிலேயோ அல்லது வேற பள்ளிகளையும் நான் தொழுதேன். நான் தொழுத அந்த 2 ரக்காயத் இருக்குல்ல, அந்த தொழுகை என்னுடைய இறைவனால் இந்த உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்டதா? இந்த கவலையோடு பள்ளியில் இருந்து வெளியேறி முஸ்லிம்கள் எத்தனை? இதைத்தான் மார்க்கம் சொல்லுது. அமல்கள் செய்யும் போது ஏற்படுகிற மகிழ்ச்சியை விட அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா கபூலாக்கப்பட்டதா என்கின்ற கவலை, வருத்தம், ஆனந்தம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இந்த உலகத்துல இருக்கும். இல்லைங்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 63வது அத்தியாயத்தின் 8வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்துல மனிதனிடத்துல நம்ம திரும்ப திரும்ப வாய்ப்பை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆட்களை வேலை செய்யறோம். அது என்ன கடையா இருக்கட்டுமே, நம்ம ஒரு தப்பு செய்யும் போது முதலாளி என்ன சொல்லுவாரு? அடுத்தவர் தப்பு செய்யாத, நீ திரும்ப அந்த தவறை அந்த தொழில் செய்கிற இடத்தில் நீங்கள் செய்யும் போது உங்களை கடை விட்டு வெளியேற்றுவார். நீங்க போன் பண்ணி கேட்பீங்க, நேரடியா போய் பேசுவீங்க, எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க எதிர்பார்ப்பீங்க. ஏன்? நான் கொஞ்சம் நல்லவன கடையில வேலை செஞ்சு உங்களுக்கு நல்ல ஒரு பேர் வாங்குறேங்கிறதுக்காக. ஆனா உலகத்தில் மனிதர்கள் வாய்ப்பை தர்றதில்லை. ஆனால் நம்மை படைத்த இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பேரன்பிற்குரியவன் என்றால், நம்ம எவ்வளவு தவறு செய்தாலும் திரும்ப திரும்ப வாய்ப்பை கொடுக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் உலகத்துல வாய்ப்பு இருக்கு. கல்வியை இழந்தால் திரும்ப படிக்க வாய்ப்பு, செல்வத்தை இழந்தால் திரும்ப சம்பாதிக்க வாய்ப்பு, எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கிறான். அமல்கள் செய்வதற்கும் அல்லாஹ் வாய்ப்பை கொடுக்கிறான். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு நாள் நாம் கேட்டால் மறுக்கப்படுகிற இடம் உண்டு. அல்லாஹ் வாய்ப்பு தர மாட்டான் அமல் செய்வதற்கு. எங்கே? நம்முடைய கபரினுடைய இடம், நம் மரணித்து போகக்கூடிய இடம், 2வது மறுமையினுடைய இடம். அல்லாஹ் வாய்ப்பு தர மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் 60 ஆண்டு காலம் வாய்ப்புகளை கொடுத்து, இதா அகதர் அல்லாஹு இம்ரையின், அவனுக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுக்கிறான். சுத்தி அசனா, அந்த 60 ஆண்டு வாழ்க்கையையும் இந்த உலகத்தில் வீணடித்து விட்டு அவன் மறுமையில் போய் நின்று அல்லாஹ்விடத்திலே எனக்கு வாய்ப்பை கொடு அல்லாஹ், எனக்கு திரும்ப ஒரு பாக்கியத்தை கொடு அல்லாஹ் என்று கேட்டால் நிச்சயம் அல்லாஹ் தரமாட்டான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்தில் எதிர்க்கின்ற வாய்ப்புகள் நம்ம நல்ல அமல்களை அல்லாஹ்விட்ட செய்யணும். அப்படி நீங்கள் செய்யாமல் இந்த உலகத்தில் மரணித்து போனால் மறுமையின் உங்கள் நிலை என்ன? அல்லாஹ் அதைத்தான் சொல்றான் 63வது அத்தியாயத்தில் 8வது வசனத்திலே, ஃபயக்கூலு ரப்பிய லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸத்தக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். அங்க என்ன மனிதன் சொல்ற வார்த்தை என்ன? யா அல்லாஹ், எனக்கு கொஞ்சம் ஒரு அஜல், ஒரு வாய்ப்பை, ஒரு தவணை எனக்கு கொடு. நான் கீழே போய் நல்லா தொழுகிறேன், நிறைய இபாதத் செய்கிறேன், உனக்கு பிடிச்ச மாதிரி இந்த உலகத்துல வாழ்றேன், எனக்கு வாய்ப்பை கொடு. அல்லாஹ் கொடுப்பானா? இல்ல திரும்ப உன்னை துனியாவுக்கு அல்லாஹ் அனுப்புவானா? திரும்ப போய் அமல் செய்கின்ற பாக்கியத்தை, வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அபா மறுக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருபோதும் அல்லாஹ் உங்களுக்கு தரமாட்டான். இந்த உலகத்தில் மட்டும்தான் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும். நீங்கள் அமல் செய்து உங்களை அல்லாஹ்விடத்தில் நான் நல்லவன் என்று நீங்கள் நிரூபிப்பதற்குண்டான இடம் இந்த துனியா. இதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு இறக்கிய குர்ஆனில் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், 29வது அத்தியாயத்தின் 5வது வசனம். அல்லாஹ் சொல்லும் போது, மன்கான யர்ஜு லிகா அல்லாஹ் ஃபஇன் அஜலல்லாஹு லஆத்தின் வஹுவ ஸமீஉல் அலீம். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் தெரியுமா? எவர் அல்லாஹ்வை சந்திப்போம் என்று இந்த உலகத்தில் நம்புகிறார்களோ, நாம ஒரு நாள் மரணிப்போம், நாம மறுமையினுடைய நாளில் நம்மளை அல்லாஹ் எழுப்புவாங்கிற நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் நல்ல அமல்களை இந்த உலகத்தில் செய்து கொள்ளட்டும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் இந்த உலகத்தில் குறித்த தவணையை அல்லாஹ் நிர்ணயித்து வைத்திருக்கிறார். ஒரு கணம் தப்ப முடியாது, ஒரு கணம் யாரும் விரண்டோட முடியாது. அதான் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு மறுமையில் எழுப்பப்படுவோம் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் இந்த உலகத்தில் நன்மையை செஞ்சுக்கீங்க, இந்த உலகத்தில் அமல்களை நீங்க செஞ்சுக்கீங்க. ஆனால் அந்த அமல்களை நம்முடைய வாழ்நாளில் செய்கின்ற நேரத்தில் இருக்க வேண்டிய கவனம் என்ன தெரியுமா? மார்க்கம் சொல்லுகிற நிபந்தனைகள். நாம் செய்கின்ற அமல், நாம் செய்கின்ற காரியங்கள் முகஸ்துதிக்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. அறியா மார்க்கம் சொல்லுது. இன்றைக்கு எத்தனை பேருடைய வணக்க வழிபாடுகள், தொழுகை, பள்ளிக்கு வருவது, செய்கின்ற தர்மங்கள் முகஸ்துதிக்காக, மக்களின் பார்வைக்காக, அவன் என்னை பார்த்து போடணும், என்னை பார்த்து தொழுகை யாரையாவது கேட்கணும், இப்படிங்கிறதுக்காக எத்தனை பேருடைய இபாதத்தில் அமைஞ்சிருக்கு. மற்றவர்களுக்காக நம்ம எத்தனை அமல்களை இழந்துகிட்டு இருக்கிறோம், நன்மைகளை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, நிறைய மக்கள் இந்த உலகத்தில் தொழுது இருப்பாங்க, நிறைய தொழுது, நன்மைகள் செய்து, நோன்பு வைத்து, ஜகாத்துகள் கொடுத்து,
நிறைய அமல்களோடு வறுமையினுடைய நாளில் வருவார்கள். எதற்காக வருவார்கள் தெரியுமா? நான் உலகத்துல இத்தனை செஞ்சேன், இதற்கான கூலியை எனக்கு அல்லாஹ் தருவாங்க வருவாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 25 அத்தியாயத்தின் 23வது வசனம். வகதிமினா இலாமா அமிலு அமலின் ஃபஜஅல்னாஹு ஹபாஅம் மன்சூரா. அந்த மக்கள் அல்லாஹ்விடத்தில் வரும்போது அந்த ஒரு சில மக்களினுடைய நன்மைகளை அல்லாஹ் காற்றில் வீசப்பட்ட தூசியை போல அவர்கள் கண்களுக்கு முன்னால் ரப்பு தூக்கி வீசினார். சுப்ஹானல்லாஹ். யாருக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தெரியுமா? இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் விருப்பத்திற்காக செய்தவர்கள் அல்ல, அல்லாஹ்வின் முஹப்பத்திற்காக செய்தவர்கள் அல்ல. இதை குறித்து தொடர்ந்து வருகிற ஒரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, திஹாமின் ஜிபாலின் திஹாமா, திஹாமா என்கின்ற ஒரு மலை பிரதேசம், அந்த மலையினுடைய அளவிற்கு மக்கள் நன்மையோடு அல்லாஹ்விடத்தில் வருவார்கள். அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஃபஜஅல்னாஹு ஹபாஅம் மன்சூரா. அதை தூக்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய முகத்தில் வீசி விடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நீங்க நல்ல விளங்கிக்கணும், சஹாபாக்கள் எங்கெங்கெல்லாம் ரசூலுல்லாஹ்விடத்தில் சில சந்தேகங்களை கேட்டார்களோ அதற்குண்டான விளக்கத்தை இன்றைக்கு நம்மளால பெற முடியுது. நிறைய விஷயங்கள் அவங்க கேட்டதினுடைய அந்த பின்விளைவு நமக்கு கிடைச்ச அந்த பதில்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அவர்கள் யார்? மன்ஹு யஹூதி அவ் நஸாரா அவ் சாபி அப்படின்னு கேட்கிறாங்க. யஹூதிகளா கிறிஸ்துவர்களா அப்படின்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கானு இஹ்வான், அவர்கள் யார் தெரியுமா? உங்களுடைய சகோதரர்கள். எங்களுடைய சகோதரர் என்றால் யார்? யார் ரசூலுல்லாஹ்? இந்த உலகத்தில் உங்களை போன்ற அமல்கள் செய்தவர்கள், தொழுதவர்கள், நோன்பு வைத்தவர்கள், சக்காத் கொடுத்தவர்கள், தஹஜ்ஜத் உட்பட இந்த உலகத்தில் தொழுதவர்கள். ஆனால் அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் படைத்த இறைவனுடைய நேசத்திற்காக இந்த உலகத்தில் அமையல. கவனம் வேணுங்க. நம்மளா ரொம்ப 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 இந்த விஷயத்துல பின்தங்கி இருக்கிறோம். அமல்கள் இன்றைக்கு அமல்களின் மீது கவலையும் இல்லை, அமலும் இல்லை. என்ன கவலை இருக்கு சொல்லுங்க பாக்க. நம்முடைய குடும்பத்திற்குள் இன்றைக்கு என்ன அமல்கள் இருக்கு? அமல்கள் என்றால் எத்தனை அமல் இருக்கு? மார்க்கத்தின் அமல்கள். என் பிள்ளை இடத்தில் எவ்வளவு அமல்கள் இருக்குது, என் மனைவி இடத்தில் எவ்வளவு அமல்கள் இருக்கு. இதுக்கு எந்த கவலையும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அடுத்து ஒரு திருமறை குர்ஆன் வசனத்துல சொல்றான் பாருங்க, தர்மம் கொடுக்கிற மக்கள் அல்லாஹ் சொல்றான். இந்த குர்ஆன் வசனத்திற்கு விளக்கமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நிறைய ஹதீஸ்களை இந்த சமூகத்திற்கு அறிவித்து கொடுத்தவர், அறிவு கூர்மையான ஒரு பெண்மணி, உம்முல் மூமினீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவருடைய வசனத்தில் சொல்லும் போது நாளை மறுமையினுடைய நாளில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வல்லதீன யூத்தூன மா ஆத்தூ வ குலூபுஹும். இந்த துனியாவில் நான் சில மக்களுக்கு செல்வங்களை கொடுத்திருந்தேன், அந்த மக்கள் என்னுடைய பாதையில் அவர்கள் கொடுத்தார்கள், குடிக்கிறார்கள். நான் கொடுத்த வீட்டிலிருந்து அவர்கள் கொடுக்கிறாங்க, என்னிடத்தில் அவர்கள் மீளுவோம் என்கின்ற பயத்தினால். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 23 அத்தியாயத்தில் வருகிற இந்த வசனம் 60வது வசனம் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் கொடுத்ததில் இருந்துதான் கொடுத்தாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த செல்வத்தில் இருந்துதான் அவங்க கொடுத்தாங்க, அப்ப ஏன் அவர்களுடைய உள்ளத்தில் பயம் ஏற்படுது? வஜீலோ குலூபுஹும் வஜீலா, அவருடைய உள்ளங்கள் கல்வி இந்த உலகத்தில் நடுங்குதுங்கிற அல்லாஹ். அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா பின்து சித்திக், சித்திக்கினுடைய மகளே, அது அப்படி அல்ல. அவருடைய விளக்கம் என்னவென்றால், இவங்க கேட்கிறாங்க, அவங்க பாவம் செஞ்சதுனாலயா, அவங்க குற்றம் செஞ்சதுனாலயா யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல, அவர்கள் கொடுத்த அந்த தர்மம் படைத்த இறைவனினால் இந்த உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்டா என்கிற கவலையினால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்குகிறது. எத்தனை பேருடைய உள்ளங்கள் இன்றைக்கு நடுங்கி இருக்கு சொல்லுங்க. நம்ம தர்மங்கள் செய்யறோம், சக்காத்து கொடுத்திருப்போம், முறையாக கொடுத்த மக்களை நம்ம சொல்றோம். எத்தனை பேர் அந்த உள்ளம் நம்ம இடத்துல அந்த கவலைப்பட்டு இருக்குது, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறானா, அல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறான் என்ற கவலை எத்தனை பேருடைய உள்ளங்களே இல்லையே. வாடுகிற காலத்தில் நல்ல தெரியணுங்க, என்றைக்கெல்லாம் நம்முடைய அமல்களின் மீது ஒவ்வொரு நாளும் நமக்கு கவலைகள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. காலை முதல் இரவு தூண்டுகிற நேரம் வரை நான் செய்த அமல்கள் அல்லாஹ்வினால் கபூலாக்கப்பட்டதா என்கிற கவலை இருக்கிற காலம் வரை நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் நீங்க பகுத்தாய்வு செய்து பார்த்தால் நம்முடைய அமல்களினுடைய சதவீதங்கள் கூடிக்கொண்டே போகும். அமல்கள் நம்ம நல்ல இடத்துல, இந்த உலகத்தில் சிறந்த இடத்துல நம்ம இருப்போம். சஹாபாக்கள் அப்படிதான் இருந்தாங்க. உலக வரலாற்றில் உமர் ரலியல்லாஹுவை விட வீரத்திலும் ஈமானிலும் தலை சிறந்தவர் உமர் ரலியல்லாஹு.
இல்லைங்களா? இவருக்கு ஒரு மகன் இருந்தார், இப்னு உமர் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு. இவருக்கு ஒரு பிள்ளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஒரு நாள் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் பிள்ளைக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறார். வீட்டு வாசலில் யாசகம் கேட்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து நிற்கிறார், ஒரு முசாஃபிர். அவர் யாசகம் கேட்கும் போது இப்னு உமர் அவர்கள் சொல்றாங்க, தன் பிள்ளையை கூப்பிட்டு, ஒரு தந்தையினுடைய வளர்ப்பு ஒரு பிள்ளைக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு பாடம். ஒரு பிள்ளை தன் தந்தைக்காக எப்படி துவா செய்கிறார்கள் என்பதற்கு உண்டான பாடம். இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, பிள்ளைகளுக்கு ஒரு திருகமை கையில கொடுத்து போய் கொடுப்பானா. அந்த மகன் வெளியே போய் அந்த யாசகம் கேட்பவருடைய கையில் கொடுத்து விட்டு உள்ள திரும்ப வரும்போது, நான் சொன்னேன்ல பிள்ளையின் வளர்ப்பு, இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வாப்பாவிற்காக உள்ளே வரும்போது அந்த கொடுத்தாங்க தர்மம், அதுக்கு துவா செய்யறாங்க, தகப்பலல்லாஹு மின்னா யா அபா, யா அல்லாஹ் என்னுடைய தந்தையிடத்தில் இருந்து இந்த அமலை நீ அங்கீகரிப்பாயா அப்படின்ட்டு உள்ள வரும்போது, அது இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன் பிள்ளையிடத்தில் சொன்ன வார்த்தை வரலாற்றுகளில் பொன் எழுத்துக்களால் குறிக்கப்பட வேண்டிய வார்த்தை. லவ் அலிம்து அன்னல்லாஹ தகப்பலல்லாஹு மின்னி சஜதத்து வாஹிதா அவ் சதகனி திர்ஹமின் வாஹிதா லம் யகுன் ஹாயிப இலா அன்னஹுல் மௌத். அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? மகனே, என் வாழ்நாளில் நான் தொழுத தொழுகையினுடைய ஒரு சஜதாவை என் இறைவன் என் இடத்தில் அங்கீகரித்திருந்தான். அவ் சதகனி திர்ஹம், நான் கொடுத்த சதக்காவின் ஒரே ஒரு திர்ஹமை அல்லாஹ் என் இடத்தில் அங்கீகரித்திருந்தால் இந்த உலகத்தில் அடுத்து நான் விரும்புவது மௌத்தை. சுப்ஹானல்லாஹ், என்ன சொன்னாருங்க? இந்த உலகத்தில் அடுத்து நான் விரும்புவது மரணத்தை தான். ஏன்னா அல்லாஹ் என் அமல் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்கிற தெரிந்த நிலையில் இந்த உலகத்தில் மரணிப்பதை நான் ஆசைப்படுகிறேன். அவர் தன் வாழ்நாளில் எவ்வளவு தொழுதிருப்பார், எவ்வளவு தர்மங்கள் செய்திருப்பார், அவருடைய ஈமான், அவருடைய இறையச்சம் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு உயர்ந்திருக்கும். அவர் சொன்ன வார்த்தை, என்னிடத்தில் அல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறான் என்கிற கவலை இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இருந்ததே. சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களை விட தக்வாவில் ஈமானில் உலகத்தில் வாழும் போதே அவர்கள் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்ற பெயரை பெற்றவர்கள். நமக்கெல்லாம் சொர்க்கம் இருக்கா நரகம் இருக்கா என்பதை கேள்விக்குறி நாம் செய்கிற அமல்கள். ஆனால் இப்னு உமர் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை, அது மட்டுமல்லங்க, இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது, உங்களுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் எப்பொழுது கபூலாக்கப்படும் தெரியுமா? எப்படி நீங்கள் செய்தாலும் அல்லாஹ் உங்களிடத்தில் விரும்புகிறான் தெரியுமா? அன்தஅபுதுல்லாஹ கஅன்னக தராஃப இன்னம் தகும் தராஃப இன்னஹு யரா. நம்ம கேள்விப்பட்டதான். நான் செய்கிற காரியங்களை, அது வணக்க வழிபாடாக இருந்தாலும் ஏனைய அமல்களாக இருந்தாலும், நான் ரப்பை பார்க்காவிட்டாலும் என் ரப்பு என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். நான் எங்கே இருந்தாலும் சரி, நான் உள்ளூரில் இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும், என் மனைவி மக்கள் என்னை பார்க்காவிட்டாலும், நான் அந்தரங்கமாக இருந்தால், என்னுடைய அமல் இறைவனுடைய பயத்தோடு இந்த உலகத்தில் இருக்கும். பார்த்துக் கொண்டிருக்கிறான், அங்கே அவனை நேசிப்பான் என்கிற கவலையோடு இந்த உலகத்தில் இருக்கணும். அதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் தெளிவா சொல்லுது. சகாபாக்களை போல அமல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் யாருமே கிடையாது. நமக்கெல்லாம் கொஞ்சம் அமல்கள் செஞ்சா, ஒரு மாசம் பள்ளிக்கு தொடர்ந்து வந்துட்டா ஃபஜ்ர் தொழுகைக்கு, கொஞ்சம் தர்மங்கள் செய்து விட்டால் நம்ம உள்ளத்தில் ஏற்படுற மகிழ்ச்சி இருக்க, நல்லா சரியா இருக்கிறோம், சரியான முஸ்லீம். நம்ம கொஞ்சம் இருந்தால் நமக்கு என்ன நினைக்க போதும். சகாபாக்களை பொறுத்தவரை எவ்வளவு அமல்கள் செஞ்சாலும் பத்த அந்த கவலைகள் வாழ்நாளில் இருந்து கொண்டே அவர்களுக்கு இருந்துச்சு. பாருங்க, குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கழுமரத்தில் ஏற்றப்படுவதற்காக மக்காவினுடைய மத்திய பகுதியில் நிற்க வைக்கப்படுகிறார். அப்ப அந்த குபைப் ரலியல்லாஹு அவர்கள் அபூ சுஃபியான் இடத்தில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கடைசியா கேட்ட, நான் 2 ரக்காயத் என்னுடைய இறைவனுக்கு தொழுதுக்கிறேன் அப்படின்னார். என்னங்க சொன்னாரு? கடைசி நேரம் அவர் கழுமரத்தில் ஏற்றப்படுகிறார். அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை 2 ரக்காயத்துல தொழுதுக்கிறேன். வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. குபைப் ரலியல்லாஹு அவர்கள் தொழுதாங்க. பின்னால் இஸ்லாத்திற்கு சுஃபியான், அபூ சுஃபியான் அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த வரலாறு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த அபூ சுஃபியான் பின்னால் இஸ்லாத்திற்கு வந்த போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அன்றைக்கு அந்த குபைப் ரலியல்லாஹு அவர்கள் அமலின் மீது காட்டிய ஆர்வம், வணக்க வழிபாட்டின் மீது காட்டிய ஆர்வம் என்னை ஆச்சரியப்படுத்தியது என்று அபூ சுஃபியான் அவர்கள் சொன்ன வார்த்தை வரலாற்றிலே இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு அவர்கள் இந்த உலகத்தில் அமல்களை நேசிச்சிருப்பாங்க, அவர்களை கவலையோடு இந்த உலகத்தில் அவர்கள் செய்திருப்பார்கள் என்பதை வரலாற்றில இருந்து நாம் படிக்கிற பாடங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. தெரிந்து கவலையோடு வருத்தத்தோடு நாம் இபாதத்துகளை செய்ய நாம் இந்த உலகத்தில் முயற்சி செய்யணும். அதே போல பாருங்க, இஹ்சான் என்றால் அதுக்கு என்ன விளக்கம்? அமல்களை செய்யற விஷயங்கள்ல இஹ்சான் ஒண்ணு இருக்குல்ல, இதற்கு என்ன விளக்கம் என்பதற்கு வரலாற்றில் ஒரு படிப்பன பாருங்க. இப்ராஹிம் பின் அதுகம் என்கிற ஒரு மார்க் அறிஞர், ஒரு ஷேக். இவர் 1ஆம் நூற்றாண்டிலே ஆப்கானில் பிறந்த
இப்ராஹிம் பின் அதுகம், மிகப்பெரிய மார்க்கறிஞர். இவர் என்ன செய்யறாரு, ஹிஜ்ரி 92 இவர் என்ன செய்யறாருன்னா அப்ப இஸ்லாத்துக்கு வர்றாரு. முகமது இப்னு காசிம் மூலமாக, ஹிஜ்ரி 92 காசிம் மூலமாக என்கிற ஒரு மனிதரின் மூலமாக இந்த சூரத் காஷ்மீர் போன்ற பகுதிகளில் இஸ்லாம் பரவக்கூடிய அந்த காலம், அந்த நேரத்தில் தான் உமையாக்களினுடைய ஆட்சி காலமும் நடக்குது. அந்த நேரத்தில் இந்த முகமது இப்ராஹிம் பின் அதுகம் யார் என்றால் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் எப்படி மார்க்க கல்வியை படிச்சாருங்கிற ஒரு வரலாறு. இந்த இப்ராஹிம் பின் அதுகம் என்ன சொன்னா, அடுத்து இவருக்கு ஆட்சி பொறுப்பு வருது. ஆட்சி பொறுப்பு வருகிற நேரத்தில் இவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த ஆட்சி பொறுப்பை இவர் விரும்பல. இந்த இப்ராஹிம் பின் அதுகம் நினைக்கிறாரு, நான் ஆட்சி பொறுப்பை ஏற்றுவிட்டால் நான் என் இறைவனை நான் சிறிய ஃப்ரீடமா நான் இபாதத் செய்ய முடியாது, அமல்கள் செய்வதில் எனக்கு என்ன குறைபாடுகள் ஏற்படும். அதனால அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த ஆட்சி பொறுப்பை வேணான்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து ஈராக்குக்கு போறார். ஈராக்கிலே போய் அவர் என்ன செய்யறாரு தெரியுமா, மார்க்க கல்வியை கற்கிறார், நிறைய படிக்கிறார். மார்க்க கல்வி முறையான அடிப்படையில் கற்று ஒரு தலை சிறந்த ஒரு மாஹிராக, ஒரு தலை சிறந்த மார்க்க அறிஞராக, ஒரு ஷேகாக அவர் திகழ்கிறார். அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு இளைஞர் ஷேக் அவர்களிடத்தில், இப்ராஹிமின் அதுகமிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஷேக் அவர்களே, என் வாழ்நாளில் இன்னும் நப்சி ததுஃபகனி இலா மாசி, என்னுடைய உள்ளம் இருக்கிற கல்வி என்னைய தவறு செய்ய தூண்டுது, பாவத்தின் பக்கம் என்னை தள்ளுது. நான் என்ன செய்யறேன், அந்த பாவத்தை மேலும் மேலும் நான் பாவம் செய்யற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறேன். அந்த பாவம் செய்யாத விலகிலே இருந்து நான் வெளியே வரணுமே, எனக்கு ஏதாவது ஒரு மார்க்க விளக்க சொல்லுங்களேன், எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்களேன்னு கேட்கிறாரு. அதுக்கு இப்ராஹிமின் அதுகம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அவர் எதுக்கு வந்தாரு, நான் பாவம் செய்யறேன், குற்றம் செய்யறேன், பாவத்திலிருந்து வெளியே வரணும்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் எப்படி ஒரு பதில் அவர் சொல்றாருன்னா, இதா தாத்துக்கு நப்சி கையிலாம் ஆசிக்கில்லா பலா பாசாலை. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, அப்படியா நீ பாவம் செய்யறியா, அந்த பாவத்தை நீ துணிஞ்சு செய்யினாரு. அவர் சொன்ன வார்த்தை கேளுங்க, நீ துணிஞ்சு செய் அப்படிங்கிறாரு. உடனே இவர் திரும்ப கேட்கிறாரு, ஏஷே நான் உங்கள்கிட்ட எதுக்காக வந்தேன், நான் கேட்டது பாவத்திலிருந்து வெளியே வரணும்னு. உடனே அவர் திரும்ப சொல்றாரு, அப்படியா சரி, உனக்கு 5 நிபந்தனைகளை நான் சொல்றேன், 5 ஸ்டெப்ஸ், இந்த 5ஐயும் உன்னால் செய்ய முடியுமா, நீ பாவத்தை செய் அப்படிங்கிற. உடனே அவர் திரும்ப கேட்கிறார், அப்படியா. அவருக்கு ஒரு ஆச்சரியம், பாவம் செய்வதற்கு ஒரு வழிமுறையா, பாவம் செய்வதற்கு நிபந்தனைகளா, சரி சொல்லுங்க ஷேக் அப்படிங்கிறார். அந்த இப்ராஹிமின் அதுகம் அவர்கள் சொல்றாங்க, மாகான யுராக்கல்லா பில்லாரன். அவர் சொல்ற ஒவ்வொரு அந்த கருத்தையும் சிந்திச்சுன்னு வச்சுங்களேன், அன்றைக்கு எப்படி அவர் பதில் கொடுத்திருக்காரு பாருங்க. மாகான யுராக்கல்லா பில்லாரன், இந்த பூமியிலே அல்லாஹ் பார்க்காத இடம் எங்க இருக்குதோ அங்க போய் தப்பு செய்ய முடியுமா. அது உடனே சொன்னார், ஷேக் அவர்களே, வானம் பூமி எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது தானே, அவனுடைய பார்வைகள் எதுவுமே தப்பாது, எப்படி தவறு செய்ய முடியும் அப்படிங்கும் போது சொன்னார், லா தஸ்தஹி, உனக்கு வெக்கமா இல்ல, உனக்கு வெக்கமா இல்ல, அல்லாஹ் படைத்த பூமியிலே இருந்து கொண்டே, அவன் பார்க்கிற அந்த சிந்தனை உனக்கு இருந்து கொண்டே நீ தவறு செய்வதை எப்படிப்பா நீ விரும்புவேன்னு கேட்டார். இரண்டாவது ஒரு சொல்றாரு, இரண்டாவது விஷயத்தை சொல்றாரு, நீ என்ன செய்ய, இந்த பூமியில அல்லாஹ்வுடைய ரிஸ்க் இருக்குல்ல, அல்லாஹ்வுடைய ரிஸ்க் அல்லாம, கொடுக்கிற ரிஸ்க் அல்லாம ஏதாவது ஒரு புதுசா ரிஸ்க கண்டுபிடிச்சு சாப்பிடும், எங்காச்சும் போய் சாப்பிட்டு பாவம் செய்ய அப்படின்னு. உடனே அவர் திரும்ப கேட்கிறாரு, இன்னல்லாக எரிசுக்கும் மையசா, அல்லாதான ஷேக் உணவளிக்கிறான், அவன் தானே உணவு கொடுக்கிறான், எப்படி நான் போய் ஒரு புதுசா என்னால போய் உணவை நான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, லா தஸ்தஹி, உனக்கு வெக்கமா இல்ல, எப்படி அல்லாஹ்வுடைய உணவை சாப்பிட்டுக் கொண்டு இந்த பூமியில் அவனுக்கு எப்படி நீ பாவம் செய்ய முடியும் அப்படிங்கும் போது அவர் கொஞ்சம் தெளிவாக. மூன்றாவது அவர் இப்ராஹிமின் அதுகம் அவர்கள் சொல்றாங்க, நீ இந்த உலகத்தில் வாழும் போது அல்லாஹ்வுடைய பூமியினுடைய மேற்பரப்பில் இருந்து நீ செய்யாத. அவர் சொல்றாரு, அவனுடைய பூமியில இருந்து கொண்டு நீ பாவம் செய்யாத, சரி எங்கேயாச்சும் போ, அல்லாஹ் படைக்காத ஒரு ஸ்தலத்துல போய் நீ செய்ய. அதுக்கும் அவர் கேட்கிறாரு, யா அல்லாஹ், வானமும் பூமியும் அல்லாஹ்வுக்குரியதான யஷே, அல்லாஹ்வுக்குரியதானே, எப்படி நான் போய் ஒரு புதிய பூமியில எங்க போய் தேட முடியும் அப்படிங்கிறார். அதுக்கடுத்து அவர் சொல்றாரு, நாலாவதாக ஒரு ஷர்த்தை சொல்றாரு, நீ பாவம் துணிந்து செய்யணும்னு நினைக்கிற இல்லையா, ஆனால் மறுமையினுடைய நாளில் அல்லாஹ் இந்த உலகத்தில் அல்லாஹ் 2 வானவர்கள் நியமிச்சிருக்கிறாங்க, நன்மை தீமைகள் எழுதுற வானவர்கள். இந்த வானவர்கள் உன் நன்மை தீமையை எழுதுவதை உன்னால முடிஞ்சால் தடுத்துட்டு போய் என்ன செய்ய பாவம் முடியுமா உன்னால? ரத்தீபுன் அத்தீப் என்ற இந்த வழக்குகள் இருக்காங்களே, அதை நீ அவர்களை மீறி அதை நீங்க தடுத்து விட்டு போய் பாவம் செய்ய அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு,
ஷேக் எப்படி என்னால வந்து இப்படி இருக்கும்போது எப்படி பாவம் செய்ய முடியும்? அதான் சொல்றார், லா தஸ்தகி, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? திரும்ப கேட்கிறேன். ஐந்தாவதாக அந்த ஷேக் அவர்கள் சொன்ன விஷயம், மறுமையினுடைய நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லவர்கள் தீயவர்கள் என்று பிரித்து நிற்க வைக்கப்பட்டு இந்த கெட்டவர்கள் எல்லாம் 70 முறை சங்கிலியால் இழுத்து கொண்டு வரப்படுவார்களே, வானவர்கள் இழுத்துட்டு போவாங்களே, அந்த நாளில் அந்த வானவர்களுடைய பிடியில இருந்து நீ தப்பித்து வந்துட்டேன்னு சொன்னா நீ தாராளமா நீ பாவம் செய்ய அப்படின்னா. அவர் சொன்ன விஷயம் கடைசியா அவரு என்ன சொன்னார் தெரியுமா? ஷேகடத்துல அவர் ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டே திரும்ப போற. என்ன வார்த்தைனா, இந்த ரத்தீப் அத்தீப் என்கிற 2 மலக்குகள் நிலைமைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற இந்த வசனத்தை அவர் ஓதிக்கொண்டே போறார். அப்ப அவர் எடுத்த பாடம் என்ன? அல்லாவின் பூமியில் வாழ்ந்து கொண்டு அல்லாவின் ரிசிக்கை உண்டு கொண்டு அல்லாவினுடைய இந்த உலகத்தை அவர் வானவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிற வானவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற பயம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு எப்படி உங்களால் தவறை செய்ய முடியும்? அதுக்குதான் சொல்றாங்க, இந்த உலகத்தில் அமல்களை பாதுகாருங்கள், அமல்களை பாதுகாருங்க. அது சாதாரணமான விஷயம் அல்ல. இன்னைக்கு நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமல்கள் என்று வரும்போது சின்ன சின்ன அமல்கள் கூட இதனால என்ன கிடைக்கும் நினைக்கிறோம்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க சின்ன அமல் நினைக்காதீங்க, அல்லாஹ்விடத்தில் அது எப்படி அங்கீகரிக்கப்படும் என்பது உங்களுக்கு தெரியாது. சின்ன அமல் இந்த உலகத்தில் நீங்க நினைக்கலாம். ரோட்டில் நீங்க நடந்து போகும்போது ஒரு பாதையில் ஒரு பொருள் கிடக்கும், அது சாதாரணமான ஒன்றுதான், நீங்க கடந்து போகலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் மிஹ்ராஜ் இரவுக்கு ரசூலுல்லாஹ் போனாங்க. அங்க ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொர்க்கம் நரகம் எல்லாத்தையும் அல்லாஹ் காட்டி கொடுத்தான். அங்க ரசூலுல்லாஹ் ஒரு மனிதரை பார்த்தான். அல்லாஹ்வுக்கு பார்க்கிற இடத்தில் அந்த மனிதர் இருக்கிறார். வரலாற்றில் வருகிறது, ராய்து ஃபில் ஜன்னத்தி யதகல்லம், அவர் சொர்க்கத்தில் புரண்டு கொண்டிருந்தார். சொர்க்கத்திலே புரண்டு கொண்டிருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் கேட்டாங்க, யா ஜிப்ரீல், அந்த மனிதர் யார்? பார்க்கிற இடத்தில் எல்லாம் இருக்கிறார், இவ்வளவு அந்தஸ்து அவருக்கு எதற்காக? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவர் துனியாவில் வாழும் போது பெரிய அமல்கள் ஒன்றும் செய்யல, நிறைய வணக்க வழிபாடுகளை அவர் ஒன்றும் செய்யல. அவர் சாலையில் நடந்து போகும்போது சாலையில் கிடந்த ஒரு பொருளை அப்புறப்படுத்தி போட்டார். மக்களினுடைய காலில் கட்டிவிடக்கூடாது என்பதற்காக தூக்கி போட்டார். அவருக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அமலுக்குரிய அந்தஸ்து இந்த அந்தஸ்து. நம்ம எவ்வளவு சுண்ணாக்களை வாழ்க்கையில் இழந்திருக்கும். 2 ரக்காய் சுண்ணத்தானே, இது தொழுதா நன்மையா என்று எத்தனை மக்கள் பள்ளியை விட்டு வெளியே போறோம். மார்க்கத்துடைய எத்தனையோ சிறிய சிறிய அமல்களை கூட நம்ம பேணுறது இல்லையாங்க. சாலையின் விதிகளை பேண வேண்டிய முஸ்லிம்களே சாலையை வழிமறத்தி எத்தனையோ வீடு கட்டுறத பாக்குறோம், சாலையின் ஒழுங்குகளை கொடுக்காம பாக்குறோம். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது? சாலைக்கு கொடுக்கிற ஒரு ஒழுங்கை இந்த உலகத்தில் நீங்கள் கொடுத்தால் அந்த மனிதனுக்கு கொடுத்த அந்தஸ்து போல அல்லாஹ் உங்களுக்கு தரப்போறான். இது அமலுக்குண்டான வேல்யூ, அமலுக்குண்டான ஒரு மதிப்பு. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க, இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் போது மரணிக்கிற காலம் வரை அல்லாஹ் உங்கள் மீது விதித்தது ஒன்று தொழுகை இல்லையா? இந்த தொழுகையை மரணிக்கிற காலம் வரை நீங்கள் நிறைவேற்று. இது அல்லாஹ்வுக்கு பிடித்தாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லும்போது இது அமல் அமலின் முஸ்புத். ரசூலுல்லாஹ் தன் வாழ்நாளில் தொடர்ந்து செய்கிற அமலை நேசித்திருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம செய்யறோம்? ரமலானிலே தொழுகக்கூடிய 8+3 11 ரக்காயத். ரமலானில் எவ்வளவு கஷ்டம் இந்த சமுதாயத்துக்கு, தொழுவதற்கு எவ்வளவு இளைஞர்களுக்கு கஷ்டமா இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் இந்த உலகத்துடைய முன்மாதிரி மரணிக்கிற காலம் வரை இந்த 11 ரக்காயத்தில் தன் வாழ்நாளில் தனசத்தாக தொழுது கொண்டிருந்தார்களே. மரணத்தினுடைய கடைசி நேரம் 3 நாள். வரலாறை படிக்காதவர்கள் இல்ல, கேட்காதவர்கள் இல்ல, தன்னால் எழுந்து நிற்க முடியாத சூழ்நிலைக்கு அவருடைய உடல்நலம் குன்றிய போதும் கூட அல்லாஹ்வின் தூதரை ஃபதுல் இப்னு அப்பாஸ் அவர்களும் அறிவடியல்லாஹ் அவர்களும் தூக்கி கொண்டு போகும்போது பெருவரல் போடு போட்டுக் கொண்டே போன்றது என்ற வரலாறை பார்க்கிறோம். ஏன்னா அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு கட்டளை என்ன தெரியுமா? ஃபஅபுத் ரப்பக ஹத்தா யாத்திக்கல் யகீன். இந்த யகீன்ங்கிற வார்த்தைக்கு நிறைய பேர் பலம் வலிமைன்னு சொல்றோம்ல. மார்க்கம் சொல்ற வார்த்தை இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? யகீன்னா மரணம், அது உறுதி, உறுதியாக்கப்பட்டது. அந்த மரணம் வருமா நபியை நீங்க தொழுகன்னு சொன்னாங்க. நம்முடைய தூதர் அதை நிறைவேற்றினாரா இல்லையா? அந்த வாக்குறுதியை ரசூலுல்லாஹ் நிறைவேற்றினார்களா இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேர் தொழுகிறோம்? பள்ளிவாசலின் கதவை திறந்தால் பக்கத்தில் வீடு இருக்கும், பள்ளிவாசலுக்கு அந்த மனிதரை பார்க்க முடியாது. ஒரு ஜமாத்தில் இருக்கும் போது, பொறுப்பில இருக்கும் போது வரை, நான் சொல்றேன் நீங்க சங்கடப்படக்கூடாது, பொறுப்பில் இருக்கும் போது தொழுக வந்தவர்கள் கூட எத்தனையோ பேர் பொறுப்பு இல்லாத போது பள்ளிவாசல்களை பார்க்க முடியவில்லை. என்ன காரணம்? உங்களுடைய பொறுப்பா மறுமையில் உங்களை முடிவு செய்யுது உங்களுடைய இபாதா. உண்மை இல்லைங்களா? எத்தனை பேர் பார்க்கிறோம், எத்தனையோ பேருடைய ஜனாசா கடைசி வருகை அவர் தொழுகை எப்படி இருக்கும் தெரியுமா? பள்ளிவாசல வந்து கேட்பாங்க, ஒரு அனுமதி சீட்டு கேட்பாங்க அவர் தொழுகைக்கு. அப்பொழுதுதான் அவரை பள்ளிவாசலுக்கு உள்ள கொண்டு வருவாங்க.
ஆனால் அதே பகுதியில் வாழ்ந்திருப்பார், அதே பகுதியில வீட்டுல வசிச்சிருப்பார். நம்மளால நினைப்போம் இவர் இந்த பகுதியில் இருந்தாலும் நினைப்போம். அந்த அளவிற்கு நிறைய முஸ்லிம்களுடைய வாழ்க்கை தொழுகை இல்லாத, பள்ளியின் தொடர்பு இல்லாத வாழ்க்கையா இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரினுடைய வாழ்க்கையில் வாழ்ந்த ஒரு சஹாபி யார் தெரியுங்களா? சாபித் ரலியல்லாஹு அவர்கள் தன் வாழ்நாளில் அவர் கேட்ட துவா என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இந்த உலகத்தில் நான் மரணிக்க கடைசி நேரம் வரை என் வாழ்நாளின் கடைசி நல்ல முடிவான யாக்கிடு, நல்ல முடிவா எனக்கு நீ கொடு. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுஸ்னுல் ஹாத்திமா. அவருக்கு 2 பிள்ளைகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான், 2 மகன்கள். அந்த 2 பிள்ளைகளும் சொல்றாங்க தன் பாப்பாவை பற்றி, என் பாப்பா தன் வாழ்நாளில் கேட்டுக்கொண்டே இருந்த துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுஸ்னுல் ஹாத்திமா, எனக்கு நல்ல முடிவை கொடுக்கிறவா இந்த உலகத்தில். அவர் கடுமையான நோயுற்று படுக்கையிலே இருக்கிறார். தன் பிள்ளைகாரத்துல சொல்றார், என்னை பள்ளிக்கு கூட்டிட்டு போங்களேப்பா அப்படிங்கிறார். 2 பிள்ளைகளை சொல்றாங்க, யாமிலூன இலல் மஸ்ஜித் அதரக்கல்லாஹ் யாபத்தி, உங்களுக்கு அல்ல சலுகை கொடுத்திருக்கா, வீட்டுல கொள்ளுங்களே அப்படின்னு சொன்னாங்க. நான் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சமயத்துல் அதான் ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா முஸல்லிஃபில் பைத். அல்லாஹ்வுடைய அழைப்பு என்னுடைய காதில் கேட்கிற இந்த நேரத்திலே நான் எப்படிப்பா என் வீட்டில் தொழுக முடியும்? எங்க முடியாம கிடக்கிறார் படுக்கையில. சாபித் ரலியல்லாஹு அவர்கள் 2 பிள்ளைகளும் தூக்கிட்டு போனாங்க பள்ளிவாசலுக்கு. அவர் தொழுகிறார். பலமுமா சஜதத்த சஜதத்தில் அகீரி கப்பலல்லாஹு ரூஹன். அவர் தொழுது கொண்டிருக்கும் போதே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ் அவருடைய உயிரை கைப்பற்றிக் கொண்டார். என்ன பாடம் நமக்கு தெரிய வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? வாழ்நாளில் நாம் நம்முடைய இறைவனிடத்தில் ஒரு கோரிக்கையை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருந்தார், இபாதத்தின் மூலமாக அமலின் மூலமாக வைத்துக் கொண்டிருந்தால் சாபித் ரலியல்லாஹுவுக்கு கிடைத்த சிறப்பு என்ன? அல்லாஹ் கடைசி முடிவை அவருடைய தொழுகையில் அவருடைய ரூஹை அல்லாஹ் கொடுத்துக் கொண்டார். எனவே அன்பிற்குரிய சகோதரிகளே, இத்தனை விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டது எதுக்கு தெரியுமா? நம்முடைய அமல்கள் நம்முடைய இறைவனால் நேசிக்கப்பட வேண்டும், அங்கீகரிக்கப்பட வேண்டும், விரும்பப்பட வேண்டும். அதற்கு கவலையோடு இபாதத் செய்யுங்க, கவலையோடு வருத்தத்தோடு இபாதத் செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க, என் இபாதத்தை அங்கீகரியா அல்லாஹ், என் மனைவியினுடைய இபாதத்தை, பிள்ளைகளின் இபாதத்தை அங்கீகரிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கக்கூடியவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். அப்படிப்பட்ட வாய்ப்பை, பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் தந்தருள்வான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, ஜும்மாவினுடைய முதல் உரையில் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டது. நம்முடைய அமல்களை, நம்முடைய இபாதத்தை கவலையோடும் வருத்தத்தோடும் இறைவனுடைய நேசத்தோடும் இந்த உலகத்தில் செய்ய வேண்டும். அதுதான் நாளை மறுமையில் நம்மை இறைவனிடத்தில் தனி நிமிர்ந்த முஸ்லிம்களாக, சொர்க்கத்திற்குரிய மக்களாக ஆக்கி வைக்கும் என்பது. ஏன்னா ரசூலுல்லாஹ் தெளிவா சொன்னாங்க சகாபாக்கள்கிட்ட, உங்களுடைய அமல்களை கொண்டு நீங்கள் சொர்க்கத்தில் ஈடேற்றம் பெற முடியாது. அதுக்குதான் சகாபாக்கள் திரும்ப கேட்டாங்க, அந்த யார சூழல்லா, அந்த யார சூழல்லா. கேள்வி எப்படி? அல்லாஹ்வின் தூதர்கிட்ட நீங்களுமா யார சூழல்லா? இந்த ஹதீஸை கேட்டுட்டு கடந்து போயிடக்கூடாது. நீங்களுமா யார சூழல்லா? இந்த கேள்வி அல்லாஹ்வின் தூதரை பார்த்து சகாபாக்கள் ஏன் கேட்டாங்க தெரியுமா? அன்றைக்கு கேட்டதுக்கு ரசூல்லா விட கொடுத்தாங்க நமக்கு. ரசூல்லா சொன்னாங்க, ஆமா, உலகத்திற்கே தூதராக நான் இருக்கலாம், உங்களுக்கு நபியாக இருக்கலாம், என்னுடைய இபாதாவையும் அல்லாஹ் நேசித்தால் மட்டும்தான். அல்லாஹ்வின் கருணை இல்லாமல், நேசம் இல்லாமல் அமலை கொண்டு சொர்க்கம் செல்ல முடியாது. அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் நேசிக்கப்பட வேண்டும் என்கின்ற கவலையும் வருத்தமும், அந்த வருத்தத்தோடு இன்ஷா அல்லாஹ் அந்த கொள்கையை விட்டு நீங்க விடைவென்று போங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருடைய அமல்களையும் அங்கீகரித்து அதற்குண்டான கூலியை நிறைவான அடிப்படையில் மறுமையில் தருவானாக. அல்லாஹும் ஐஸுல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வதில்ல ஷிர்க வல் முஷ்ரிக்கீன் வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.